பரிசுத்தமான தேவன் நீதியை சரியாக செய்கிறவர். அப்படின்னா நான் பாவம் செஞ்சா நிச்சயமா எனக்கு தண்டனை உண்டு. சரி, இவர் தெரிஞ்சவர், இவர் கொஞ்சம் பாவம் தான் பண்ணியிருக்கிறாரு, இவர் நிறையா பாவம் பண்ணிட்டார் என்று பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கும் சரியான தண்டனை கிடைக்கும். பாவம் என்ன செய்யுது அப்படின்னு பாருங்க. பாவம் மனிதனை தண்டனைக்கு நேராக வழி நடத்துகிறது. உதாரணமாக, ஒரு வீட்டில் இருக்கிறீங்க. ஒரு வீட்டில் அப்பா, அம்மா, பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை அப்பாவுக்கு விரோதமாக பாவம் செய்யுது அப்படின்னா அந்த அப்பா என்ன செய்வார் அப்படின்னா அந்த பிள்ளையை அடிப்பார். திரும்பி அந்த பாவத்தை செஞ்சால் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்ருவார். ஏன்னா அந்த அப்பாவுடைய அதிகாரம் அந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான். அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சுறாரு? வெளியே அனுப்பிச்சிடார். அதே பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகுது. பள்ளிக்கூடத்துலையும் ரொம்ப சேட்டை பண்ணுது. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கு டிசி கொடுத்து என்ன செஞ்சுறாங்க? வெளியே அனுப்பிச்சுறாங்க. முதலாவது வீட்டில் அப்பா அவருடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கிற வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார். ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் அந்த நிர்வாகம் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க. வேலை பார்க்குறீங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் நிறையா சேட்டை பண்ணுறீங்க, தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்களுடைய வட்டாரத்துலேருந்து உங்களை தூக்கி இனிமேல் நீங்கள் வேலைக்கு வராதிங்க, உங்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே வச்சிடறாங்க. அதே போல் இந்த தேசத்துக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா, இந்த தேசத்துக்கு விரோதமாக நீங்களும் நானும் தப்பு செஞ்சோம் அப்படின்னா இந்த தேசம் உங்களுக்கு என்ன செய்யுது? சிறை தண்டனை கொடுக்குது. தப்பு ஒன்று தான், வீட்டில் செஞ்ச தப்பு ஒன்று தான், ஸ்கூலில் செஞ்ச தப்பு ஒன்று தான், நான் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் செஞ்ச தப்பு ஒன்று தான், இந்த தேசத்தில் செஞ்ச தப்பு ஒன்று தான். ஆனால் தண்டனையினுடைய அளவு பெருசாகிட்டே இருக்குது. நான் யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறேனோ அதற்கு விரோதமான தண்டனையும் அதிகமாக காணப்படுது. நான் எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் அவரால் எவ்வளோ தூரம் நீ தண்டிக்க முடியுமோ அவ்வளோதான் தண்டிக்க முடியும். ஒரு பள்ளி நிர்வாகத்திலையோ வேலை ஸ்தலத்திலையும் நான் தப்பு செஞ்சால் அந்த நிர்வாகத்தால் எவ்வளோ தூரம் தண்டிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தான் தண்டிக்க முடியும். ஒரு தேசத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன்னா அந்த தேசம் என்னை எவ்வளோ தூரமாக தண்டிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தான் தண்டிக்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் வணங்குகிற தேவன், உங்களுக்கும் உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் கட்டளையை கொடுத்த தேவன் நித்திய காலமாய் பரிசுத்தம் உள்ளவர், நித்திய காலமாய் தேவனாய் இருப்பவர், நித்திய காலமாய் அதிகாரத்தில் இருப்பவர், நித்திய காலமாய் இந்த உலகத்தை ஆளுகிறவர், நித்திய காலமாய் அவர் தேவனாக இருக்கிறவர். அதனால அவருக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சேன்னா எனக்கு நித்திய காலமாய் தண்டனை இருக்கு. இதுதான் ஆபத்து. நான் கடவுளுக்கு முன்னாடி பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த தேவன் நித்தியமானவர். நித்தியமானவர் அப்படின்னா காலத்துக்கு அப்பாற்பட்டவர். அவங்களுக்கும் எனக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. ஒரு வயசுலேருந்து 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, அவ்வளோதான். மேக்சிமம் 80 வயசு. அதுக்கப்புறம் நம்ம மரித்து போயிடுவோம். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. கடவுள் நித்தியமானவர். அவருக்கு தோற்றம் உள்ள முடிவுள்ள அவர் இருக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அவர் கொடுக்கிற தண்டனையும் நித்திய காலமாய் காலத்துக்கு அப்பாற்பட்டு அந்த தண்டனை உங்கள் மீது இருக்கிறது.